அமருங்கள், வசனம் வாசிக்கப்படும். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வெளிப்படுத்தலின் விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 வரை. இன்றைக்கு நான் வசனங்கள் 1 7 வரை வாசிக்கப் போகிறேன். Revelation chapter 22 verses 1 to 7. பின்பு பிலங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு விருப்பமுள்ளவன் வா. விருப்பமுள்ளவன் வா. Whoever wishes come. கடந்த 3 வாரமாக, குறிப்பாக இந்த ஜூலை மாதத்துல முதலாவது வாரம் கம் டீப்பர் என்று ஆண்டவர் அழைப்பை நாம் செவிசாய்த்தோம். ஆழத்துல வா என்று கர்த்தர் கூப்பிடுகிற குரலை நாம் கேட்டோம். 2வது வாரத்துல put into deep என்று கர்த்தர் சொன்னார். ஆழத்தில் போடு என்று தேவனுடைய வார்த்தை வந்தது. 3வது வாரம் போன வாரத்துல பார்த்தோம், come to the water. தண்ணீர்கள் அண்டையிலே வா என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே பிரியமானவர்களே, விருப்பமுள்ளவன் வா என்ற செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். This month of July is a very clear defined word that God is giving us. தேவன் நமக்கு ஒரு defined word அல்லது ஒரு refined word தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவர் தெளிவாக கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். You know, God's word is refined. Refined தமிழ்ல எப்படின்னு சொல்லன்னு தெரியல. அது தூய்மையானது, அது சுத்தமானது, அது பரிசுத்தமானது. அதுல எந்த ஒரு கேடு இல்லை, அதுல எந்த ஒரு பிழை இல்லை, அதுல எந்த ஒரு குற்றம் இல்லை. ஆண்டவர் நம்மளை சுத்திகரிப்பதற்காக அவருடைய சுத்தமான வார்த்தைகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆகவே விருப்பம் உள்ளவன் வா. இன்றைக்கு தெளிவாக கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விருப்பம் உள்ளவன் வா. Whoever wishes come. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு விசேஷமான ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டின் பழைய புத்தகம் இல்ல, புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகம். தமிழ் வேதத்துல பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு முற்றிற்று என்று எழுதியிருக்கிறது, ரெவலேஷன். ஆனால் கடைசி புஸ்தகம் மட்டுமல்ல, அது வெளிப்படுத்தின ஒரு விசேஷம். யோவானுக்கு ஆண்டவர்
தீர்க்க தரிசனமாக கொடுத்திருக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இஸ் திஸ் a doomsday மெசேஜ்? இல்ல, இது ஒரு வகையான ஒரு பயமுறுத்துற ஒரு புஸ்தகமா, ஒரு செய்தியா? இல்ல, அப்படி இல்ல. இந்த புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமா? ஆம். இந்த புஸ்தகம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு புஸ்தகமா? நிச்சயமாக. அதே சமயத்துல இந்த புஸ்தகம் எச்சரிக்கிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இது God's word is written in his way. தேவ வசனம் அவருக்கு ஏற்றபடி எழுதியிருக்கிறது, நம்முடைய நலத்திற்காக. முதல் 7 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்களா, அழகான வசனங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவரிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த நதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது ஒரு ஜீவ நதி, ரிவர் ஆஃப் லைஃப். சாதாரணமான ஒரு தண்ணீர் அல்ல, அது ஒரு நதி. வெறும் நதி அல்ல, ஜீவ நதி. எப்படிப்பட்ட ஒரு நதி? இஸ் லைக் கிளியர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். அந்த நதியில மூழ்கக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த நதி பரலோக அந்த நகரத்துல அது பிரவேசிக்க, வலது இடது பக்கமாக ஜீவ விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்க, அந்த மரங்கள் கனி கொடுக்கிற மரங்களாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 12 மாதத்துல ஒவ்வொரு மாதமும் ஏற்ற நேரத்துல கனி கொடுக்கிற மரமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜீவ நதியாக இருக்கிறது. தன் காலத்துக்கு ஏற்றபடியாக கனி கொடுக்கிற ஒரு ஜீவ ஒரு விருட்சமாக இருக்கிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த விருட்சத்தினுடைய இலைகள் தேசத்துக்கு சேமத்தை, சுகத்தை கொண்டு வருகிற இலைகளாக இருக்கிறது. The leaves bring healing to the nations. அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காட்சிகளை இங்கு நாம வாசிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய தூதன் மூலமாக யோவான் கண்டடையத்தக்கதாக அவரு பிரயாணத்துல அப்படியே the Lord is showing through the angels the blessings of heaven. இங்க அமர்ந்து இருக்கிற நம்ம எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும்னு நம்மளுக்கு ஒரு வாஞ்சை இருக்கு. பவுல் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, வரப்போகிற ரட்சகருக்கு நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் டெம்பரரி தான், டெம்பரரி. நிரந்தரம் பரலோகம். ஆமென். அதுதான் நம்ம நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், குறைந்தது 3-4 முறை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய நிச்சயத்தை குறித்து பேசுகிறது. நான் வருகிறேன், ஐ எம் கமிங் அகைன் என்று இயேசு சொல்லுகிற வார்த்தைகள். சீக்கிரமாக வருகிறேன், 7ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. So it is a blessed words. இவைகள் எல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரலோக நிச்சயம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு எல்லாம் நலமாக பரலோக வாசல் திறக்கப்படும் நிச்சயம். ஆனால் அதே சமயத்துல வேதம் நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்கிறது. The Bible is also a warning book. It's a red light. It's like என்ன சொல்வாங்க, அது ஒரு alert book. We cannot just take the whole of scripture to suit our own evil desires. நம்முடைய சொந்த அக்கிரம சிந்தை, அக்கிரம செயலுக்கு ஏற்றவண்ணமாக நம்முடைய வேதத்தை நம்ம அமைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு படி நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். God's word shouldn't suit us, we should suit God's word. நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைத்து அவருடைய வேதத்தின்படி நடந்தோம் என்றால் அவன்தான் பாக்கியவான் என்று கர்த்தர் நமக்கு சொல்றார். இதுல சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 22 okay 10 22ஆம் அதிகாரம் வசனம் 10-11 பார்க்கும்போது, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அநியாயம் செய்கிறவன்
இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். He who is doing wrong, let him continue. அநியாயம் செய்கிறானா, செய்கிறாயா, தொடர்ந்து செய். வசனம் சொல்லுது, வசனம் அப்படி சொல்லுது. அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கட்டும். See, God calls us to a holy living. ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார், பரிசுத்த ஜீவியத்திற்கு அழைக்கிறார், நீதியான ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறார். ஆனால் நான் அசுத்தமா தான் வாழ போறேன் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறாங்க. நான் இப்படிதான் வாழ போறேன்னு தீர்மானம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுது? நீ அப்படி செய்ய போறேன்னா செஞ்சிக்கோ. See, God is a gentleman. He offers us the gates of heaven. பரலோகத்துல மட்டுமல்ல, பூலோகத்துல, இந்த பூமியில நல்ல இன்பமாக வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் மனம் போன போக்கில வாழ போகிறாய் என்பது உன்னுடைய தீர்மானம். ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார்? அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம வாழ வேண்டும் என்றார். அப்படி வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தான் 1-7 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சீக்கிரமாக வருவார் என்று அவரை குறித்தும் ஆண்டவர் அவரையே சொல்லுகிறார். 12 வசனத்தில் சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. God is the rewarder of faith and works. Now works don't save you. நீங்க செய்யறது மூலமா ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல, அவர் செய்ததன் மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இயேசுனுடைய செய்கையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரைட்? அது நம்ம அவுட் பண்ணவே முடியாது. ஆனால் கிரியை முக்கியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியையின்படி நான் உனக்கு பலன் அளிப்பேன். I will reward you according to your works. அப்படின்னா கிரியை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஏனோ தானோ என்று வாழாதபடி கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாக வாழ்ந்து கிரியையினால அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். நான் சொல்ல முடியாது, நான் ரட்சிக்கப்பட்டேன், பரலோக நிச்சயம் இருக்கிறது, தொடர்ந்து நான் பொய் சொல்லுவேன், தொடர்ந்து நான் குறுக்கு பாதையில நடப்பேன், தொடர்ந்து என்னுடைய சரீரத்திற்கு பிடித்தமில்லாத, தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியத்துக்கு நான் ஈடுபடுவேன், தொடர்ந்து உறவுகளை பிரிக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் சொல்ல முடியுமா? முடியாதா? கிரியைகள் முக்கியம். நம்முடைய கிரியையின்படி ஆண்டவர் நம்மளை ஏற்ற பலனை கொடுப்பார். சொல்றார் 12 வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஏன் அப்படி சொல்றாரு? ஒண்ணு வருவேன் என்று சொல்றாரு, அதுக்கு பிறகு சீக்கிரமா, I will come quickly. அப்படின்னா அவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அப்படின்னா எல்லாம் அறிந்த தேவன். நம்முடைய ஆரம்பமும் அவருக்கு தெரியும், நம்முடைய முடிவும் அவருக்கு தெரியும். நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய எண்ணத்தையும் சிந்தையும் அறிந்து இருக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் அர்த்தம். அல்பா ஒமேகா, ஆரம்பம் முடிவு, எல்லாவற்றிலும் நம்மளை அறிந்த தேவனாக இருக்கிறார். அதனால அவரை விட்டு நம்ம ஓட முடியாது. 14 வசனம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். யாரோன்னு இல்ல, ஏனோ தானோன்னு இல்ல. அப்படின்னா எல்லாரும் அடைஞ்சிருவாங்கள. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன், 15 வசனம் பாருங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பரலோகம் நிச்சயம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய வாசலை திறந்து நம்மளை அழைக்கிறார். அதே சமயத்துல பாவத்தையே செய்வேன், நான் மாற மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் ஆணித்தரமாக வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் இடம் கொடுப்பாரோ? Can God endorse evil?
ஆண்டவர் அக்கமரத்துக்கு ஒரு சாப் கொடுப்பாரு. பரவாயில்ல, நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட, அதனால பரவாயில்ல, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன். Can he do that? That goes against his nature. அவருடைய நியாயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கும்போது அதை அவர் அங்கீகரிக்க முடியாது. அதான் வசனம் இவ்வளவு தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்கா வருது. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் continuous living in sin without repentance and remorse, God cannot endorse. அவர் endorse பண்ண மாட்டார். அதனால தான் அவர் சொல்றாருங்க, யாவரும் புறம்பே இருப்பார்கள், யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஒண்ணு வலது பக்கம் இல்லது இடது பக்கம், நடு ஸ்தலத்தில் நம்ம வாழ முடியாது. We cannot walk on the parameters. This very very thin line ல நம்ம நடக்க கூடாது. ஒண்ணு இயேசு இல்லாட்டி உலகம் பிசாசு நம்முடைய கிரி. I follow Jesus or nothing else. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக நம்ம வாழும் அவரை ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆகவே அவருடைய வார்த்தைகளிலே நம்ம பார்க்கிறோம். 17ஆம் வசனம் 16ல இருந்து வாசிக்கிறேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சத்திய சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த 22ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட இருக்கிறார். கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். ஆமென் சொல்லுவான். தாகமாய் இருக்கிறவன், அதை பத்தி தான் நம்ம 3 வாரமா பேசிட்டு இருக்கேன். 4வது வாரம் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்றார், தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். அதுக்கு அடுத்த வார்த்தைகளை பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை, விருப்பம் உள்ளவன். அல்லேலூயா. செய்தியை பார்த்தீங்கன்னா, விருப்பம் உள்ளவன், தாகமாய் இருக்கிறவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொண்ட கடவன். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். வெரி வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ்ல ஆண்டவர் வாதையை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புவாரோ? பெரிய question mark. Can God continue to send judgment upon us? நான் God இல்ல, but I fear God. ஒருவேளை எனக்கு தெரியாம இருந்தாலும் அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா? இயேசு கிறிஸ்து மேல அவருடைய நியாய தீர்ப்பெல்லாம் பண்ணிட்டாரு, அதோடு முடிஞ்சிருச்சா? இப்ப நம்ம சந்திக்கிறதுலாம் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்டா? பாசிபிள்? plausible நான் சொல்லுவேன். God can do anything to get our attention. Plague can come in different forms. வாதைகள் நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான வகையில வரலாம். ஒரு சம்பவம் மூலமாக நம்முடைய கவனத்தை அவர் ஈர்ப்பதற்காக செய்வார். மடிந்து போகும்படி செய்ய மாட்டாரு, சில சூழ்நிலைகளை உருவாக்குவார். இஸ்ரவேல் ஜனத்தால் எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவர் பாபிலோனை எழுப்பினார், அசீரியாவை எழுப்பினார். தங்களுடைய ஜனத்தை அவர் ரட்சிப்பதற்காக, மனம் திருவதற்கு ஏதுவான வாழ்க்கை வருவதற்காக சிலரை ஆண்டவர் எழுப்புவார். God can even use enemies in our life to wake up our mind. Wake up our mind. நம்ம விழிப்பதற்கு கர்த்தர் சில காரியங்களை செய்ய அவரால் முடியும், நிச்சயமாக முடியும். ஏனென்றால் அவர் நம்மளை நேசிக்கிறபடி, நாம் மடிந்து போகாதபடிக்கு கர்த்தர் இதெல்லாம் அனுமதி கொடுக்கிறார். He allows it. ஃபுல் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குமா? இது கர்த்தர் செய்தாரா இல்லையா? We will not know. But God is sovereign. Amen. அனாதி தேவன், He allows certain things in our life to make us think. யோசிக்க வைப்பார். ஏனென்றால் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பு. ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார்? இந்த ஜீவ புஸ்தகத்தின்படி நம்ம வாழும்போது அந்த பரலோக தேவன் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல அவர் பிரவேசித்து
பரலோக நிச்சயத்தை கொடுக்கிறது மட்டுமில்ல, பரலோக இன்பத்தை பூமியில நம்ம வாழ முடியும். ஆமென். Don't wait until you reach heaven. ஆனா இந்த பூமியில பரலோக அனுபவத்திலே நம்ம வாழ முடியும். ஆமென். Heaven is in my heart. இயேசு என்னுடைய உள்ளத்திலே இருந்தாலே போதும். அந்த நிச்சயம் நமக்கு உண்டு. That is the blessedness. இதைதான் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிறார். விருப்பம் உள்ளவன் வா, விருப்பம் உள்ளவன் வா. Whoever wishes, it's a choice. உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இந்த தேவனோடு நான் நெருங்கணும். Go for it. I want to live a holy life, not perfect life, but I'm surrendering it to you, Lord. நீதியான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவரே நான் இடம் கொடுக்கிறேன். I surrender, Lord. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். If you have decided that way, go for it. ஒருவேளை நான் இப்படிதான் இருக்க போறேனா, வேதம் என்ன தம்மா சொல்றது? அநியாயம் செய்கிறவன் go for it. நீ செய்து அதனுடைய தக்க பலனை பெற்றுக் கொள்வாய். அப்போது நீ உணர்வாய். சில பேர் உணர்ந்து வருவதற்கான நிலைமைக்கு வர வேண்டியதா இருக்கிறது. But I want to encourage you, whoever is doing wrong or evil, switch over. அடுத்த கேனுக்கு வந்துருங்க. பரிசுத்தமா வாழ போறேன்னு தீர்மானம் எடுங்க. தேவ கிருபையினால, not with our own strength. அது நாளைக்குல இருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், அது நடக்கும். பொய் சொல்லிடுவீங்க. நாளைக்குல இருந்து நான் டம் அடிக்க மாட்டேன், நாளைக்கு தான் டம் அடிப்பீங்க. நாளைக்குல இருந்து கோப்பியா விட்டுறேன், நாளைக்கு தான் கோப்பியா அடிப்பீங்க. ஏன்னா உங்க சொந்த பலத்தினால முடியாது. Is by God's grace and His strength. Say, Lord, I have this weakness. இந்த பலவீனம் எனக்கு இருக்கு, இந்த குறை எனக்கு இருக்கிறது. உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். When you make that decision, அந்த தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுக்கும்போது கர்த்தர் அந்த தீர்மானத்தை அங்கீகரிப்பார். God cannot honor an evil decision. Amen. ஆண்டவர் ஒரு அக்கமான ஒரு தீர்மானத்தை அவர் என்டோஸ் பண்ண முடியாது. அவர் இறக்கம் அங்க இருக்கும். ஆனா நீங்க ஒரு holy decision, I am still struggling, but still I want your deliverance, Lord. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Maybe throughout the week you may not have completely victored away. ஆனா progressive victory. Hallelujah. Progressive victory in Christ. எடுத்தோமோ கவுத்தோமோ நாளைக்கு முடிஞ்சிடும், எல்லாமே நடக்குது. உங்களை உடைப்பாரு, உடைக்க வேண்டிய இடத்துல உடைச்சு பார்ப்பாரு, நீ எப்படி சஸ்டெயின் பண்றேன்னு. Let God break us, mold us, say, Lord, தரமட்டமாக நான் வருகிறேன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது விருப்பம் உள்ளவன் வா. It's a choice. Sometimes it's going to be difficult. என்னடா ஆண்டவரே இந்த வாழ்க்கை ஒன்றும் கஷ்டமா இருக்கு, அந்த வாழ்க்கையே போயிடுவோமா? பிசாசானுடைய தந்திரம் பார்த்தீங்களா? முன்ன இருந்த நண்பர்களே சோக்கா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. பிசாசம் ஒரு விதையை போடுவான். When you make a decision to walk in the light, the enemy will say, hey, why not come back la? Hey, come la. இங்க ஆண்டவர் அழைக்கிறார், விருப்பம் உள்ளவன் வா. அங்க இன்னொரு கூட்டம், ஏய் இங்க வா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? உங்களுடைய முகத்தை பார்த்து என்னால தெரிய முடியல, ஆனா ஒருவேளை கேள்விப்பட்டு இருப்பீங்க மற்றவங்களுடைய அனுபவத்தை குறித்து. நீங்க ஆண்டவர் சொல்ற விருப்பமா இருந்துச்சா, நீ வாப்பா, நீ வா மகனே. அந்த பக்கத்துல இன்னொரு ஈர்ப்பு சக்தி வருகிறது. டோன்ட் கிவ் அப். நான் விருப்பப்படுற ஆண்டவரே, நான் வரேன். Amen. I wish to be with you, Lord. Make the decision. Never mind. Make the decision. தனியா இருந்தாலும் அந்த டிசிஷன் நீங்க எடுங்க. நீங்களும் நான் எடுக்கணும். குடும்பமே, குடும்பத்தை நடத்துகிற பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை நடத்தும் போது show your children that you are not on both sides. இங்கேயும் நான் இருப்பேன், அங்கேயும் நான் இருப்பேன். பிள்ளைகளை கெடுத்துருவோம். ஒன்னு கர்த்தருடைய சன்னிதானத்துல, இல்லாட்டினா அடுத்த சந்து. Don't spoil our children. Make that choice now. அவங்க பெருசா அவர் பிறகு அப்புறம் நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கு நீங்க வாழ்ற வாழ்க்கையின் மூலமாக நான் விருப்பமா இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவோம், உங்களுடைய பிள்ளைகளும் அதுதான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீ இதையும் வச்சுக்க அதையும் வச்சுக்கன்னு சொன்னா போச்சு போச்சு. Sometimes the time will be too late. You cannot redeem things. விருப்பம் உள்ளவன் வா. சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும், சில தீர்மானங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இயேசுக்காக நிக்கணும்னு சொன்னா சில நேரத்தில் ரொம்ப சிரமமா இருக்கும். அதனாலதான் சபை. That's why we have the church. That's why we have fellowship. We cannot do this alone. அதனாலதான் ஐக்கியம் முக்கியம், அக்கௌண்டபிலிட்டி முக்கியம், டிரான்ஸ்பரன்சி முக்கியம். உங்களுக்கு தெரிந்த லீடர்ஸ், பாஸ்டர் மனைவி, லே லீடர்ஸ்,
someone whom you can look up to and share and say, please pray for me. தனியா இதை செய்ய முடியாது. அதனாலதான் சபை கூடி வருகிற நம்ம விட்டு விடக்கூடாது வசனம் சொல்லுது. We need that, and as a church we rise up to the Lord. Hallelujah. ஒருவர் அந்த தீர்மானம் எடுக்கும்போது எல்லாரும் நான் விரும்புறேன்னு சொல்லும்போது சபையே விரும்பும் போது ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. Hallelujah. May the Lord bless us. விருப்பம் உள்ளவன் வா. ஆமென். Hallelujah. வாருங்கள் நம்ம ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். விருப்பம் உள்ளவன் வா என்று நீ சொல்லுகிறேன். விருப்பப்படுகிறோம். ஒருவேளை சிலர் வந்து கஷ்டமா இருக்குது, ஆனா விருப்பம் இருக்கிறது. கஷ்டத்தை மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை இருப்பதாக, உம்முடைய பலன் இருப்பதாக, உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய விடுதலை வருவதாக. உம்முடைய பிரசனம் எங்களை தாங்கி செல்லட்டும். அந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு புது விடுதலை தாங்க, நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. விருப்பப்படுகிறோம் ஆண்டவரே. பின்னால வருவதுக்கு விருப்பப்படுகிறோம் ஆண்டவரே. கீழ்படுகிறதுக்கு விருப்பப்படுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையில வருகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்து சேரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நடத்துங்க. வார்த்தை நல்ல நிலத்துல வந்து விழுந்து நல்ல கனி தரட்டும் ஆண்டவரே. இந்த சபையில இருக்கக்கூடிய குடும்பத்தார், பெற்றோர்கள், பிள்ளைகள், இந்த சந்ததி, அடுத்த சந்ததி, அடுத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. நம்ம விருப்பப்படுகிறோம் ஆண்டவரே. We willingly come. We wish to come to you, Lord. Hallelujah. Help us, Lord. உதவி செய்யுங்க, கிருபை தாங்க. ஒருவேளை சிலர் நம்மளுடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஹேபிட்ஸ் இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு விருப்பப்படும் போது விருப்பப்படுகிறேன்னு சொல்லுவது கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்கிறேன் நான் விருப்பப்படுகிறேன்னு சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே நான் விருப்பப்படுகிறேன்னு சொல்லுங்க. மனசார சொல்லுங்க, ஆண்டவர் விருப்பப்படுகிறேன், பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் கிருபை செய்வார். தகப்பனே, நம்முடைய வார்த்தை நல்ல நிலத்துல விழுந்து கனி தொடர்ந்து தரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.